என்னாகமம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தோணியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகையினருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நமக்கு உண்டான எல்லா காரியத்திலும் அல்லது உங்களுக்கு உண்டான எல்லாவித துன்பப்படுத்துதலும் அல்லது துக்கத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் பாடுகளிலும் உபத்திரவத்திலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது தேவன் உங்கள் ஒருவரையும் அந்த உங்களுக்கு உண்டான எல்லாவித காரியத்திலும் எல்லா துன்பத்திலும் கஷ்டங்களிலிருந்தும் கண்ணீர்களிலிருந்தும் எல்லாவித பாடுகளிலும் உபத்திரவங்களிலிருந்தும் விடுதலையாக்குகிறவராயும், அது மாத்திரமல்ல அந்த சத்துருக்களின் கையில் இருந்து மனிதர்களின் கையில் இருந்து நீங்களாக்கி உங்களை விடுவிக்கிறவராயும் ரட்சிக்கப்பட செய்கிறவராயும் இருக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராயும் யுத்தத்தை நடப்பிக்கிறவராயும் அதே போல் உங்களுக்காக வழக்காடுகிறவராயும் நியாயம் செய்கிறவரையும் நியாயம் சரிக்கிறவராயும் இருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களுக்கு உண்டான எல்லாவித பிரச்சனைகளையும் காரியங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவித தேவைகளையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் நீங்கள் தேவ சமூகத்திலே சொல்லும் பொழுது, தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் முறையிடும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் கேட்டு அதற்குண்டான ஆலோசனை தருகிறவராயும் அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து அவர் கர்த்தர் யுத்தம் செய்து உங்களை அதிலிருந்து விடுவிக்கிறவராயும் அந்த சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி விடுகிறவராயும் உங்களை ரட்சிக்கப்பட செய்கிறவராயும் இருக்கிறார் காணப்படுகிறார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருந்து தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனை பற்றி கொள்ளுங்கள், அவர் மேல் விசுவாசம் வையுங்கள்.